ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு கண்டெய்னர். டேட்டாவை ஸ்டோர் பண்ணி மேனிபுலேட் பண்றதுக்காக வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். இந்த வேரியபிள்ஸை த்ரீ டைப்பா டிக்ளேர் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர், லெட், கான்ஸ்ட். இந்த த்ரீ டைப் ஆஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் அண்ட் மேனிபுலேட் பண்ணுவோம். வேர் கீவேர்ட் பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல இருந்தே இருக்கு. லெட் அண்ட் கான்ஸ்ட் இந்த கீவேர்ட் ES6 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணாங்க. த்ரீ கீவேர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக லெட் அண்ட் கான்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர் கீவேர்ட் பார்க்க போறோம். வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்றது, அதுல எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு யூனிக் நேம் கொடுங்க. நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், பட் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணல. டேட்டாவை ஸ்டோர் பண்ணா நீங்க ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பிரிண்ட் பண்ற கன்சோல்ல நான் ஸ்டோர் பண்ண டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு கன்சோல்ல பீட்டா அப்படின்னு. அடுத்ததா ரீஅசைன் ரீடிக்ளேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஅசைன் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வேல்யூவை நான் சேஞ்ச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா அப்படின்னு இருக்கு, நான் அகாடமின் வேல்யூ சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அதுதான் ரீஅசைன். ரீடிக்ளேர் அப்படிங்கிறது நான் வேற ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவேன், வேர் கீவேர்டு யூஸ் பண்ணுவேன், அதுக்கு ஒரு யூனிக் நேம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத நான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா, இது நார்மலா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றது. ரீடிக்ளேர் அப்படிங்கிறது தான் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு யூனிக் நேம் கொடுத்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதே யூனிக் நேமை நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்றது தான் ரீடிக்ளேர். இப்போ நான் ரீஅசைன் பண்ணி பீட்டா அப்படின்றத அகாடமின் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் ரீஅசைன் கான்செப்ட். நான் ரீடிக்ளேர் பண்ணதுல எனக்கு அகாடமில இருந்து பீட்டா அகாடமின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது ரீஅசைன் அண்ட் ரீடிக்ளேர் பாசிபிளா இருக்கு. லெட் அண்ட் கான்ஸ்ட்ல இது பாசிபிளா அப்படின்னு செக் பண்ணலாம். லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். எனக்கு எந்த எரரும் மேக் பண்ணல. இப்போ நான் இதுல நான் டேட்டாவை ஸ்டோர் பண்றேன். எனக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ரீஅசைன் அண்ட் ரீடிக்ளேர் லெட் கீவேர்ட்ல பாசிபிளான்னு பார்க்கலாம். ட்ரைனிங்ல இருந்து நான் வேல்யூ சேஞ்ச் பண்ண சென்டர் அப்படின்னு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரீஅசைன் பாசிபிளா இருக்கு லெட் கீவேர்ட்ல. நான் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ரீடிக்ளேர் பண்ணி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண பார்த்தேன். பட் எனக்கு என்ன எரர் மேக் பண்ணுது. என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர் எல் நேம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர் அப்படின்னு வருது. லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க ஆல்ரெடி யூனிக் நேம் கொடுத்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த யூனிக் நேமை நீங்க மறுபடியும் பயன்படுத்த முடியாது. நீங்க லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டா ஸ்டோர் பண்ணும்போதும் யூனிக் நேம் கொடுத்து தான் நீங்க ஸ்டோர் பண்ணணும். கான்ஸ் கீவேர்ட் பத்தி பார்க்கலாம். கான்ஸ் கீவேர்ட்ல வேரியபிள் டிக்ளரேஷன், ரீஅசைன், ரீடிக்ளேர் எல்லாம் பாசிபிளா அப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி என்னால வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியல. எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. கான்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது வேரியபிள் டிக்ளேர் பண்ணா மட்டும் பார்த்தாது, அதுக்கு வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ணணும். கான்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ண டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ரீஅசைன் அண்ட் ரீடிக்ளேர் பாசிபிள் செக் பண்ணலாம்.
நான் கான்ஸ்கியூவல்ல ரீஅசைன் பண்றேன். எனக்கு வந்து ரீஅசைன் ஆகல. கான்ஸ்டன்ட் வேரியபிள் வருது. இங்க ஒன்ஸ் கான்ஸ்கியூவல் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதுல ரீஅசைன் பண்ண முடியாது. இப்ப நான் ரீடிக்ளேர் பண்ணிருக்கேன். ரீடிக்ளேர் பண்ணும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர் எஃப்எல் நேம் ஹேஸ் ஆல்ரெடி பின் டிக்ளேர் அப்படின்னு வருது. அப்படின்னா நீங்க இந்த யூனிக் நேம் வச்சு ஆல்ரெடி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் இதே யூனிக் நேம் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் த்ரோ பண்ணுது. லெட் கீவேர்டுக்கும் இதே எரர் தான் த்ரோ பண்ணுச்சு. வேர் கீவேர்டுக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணல. அது டேட்டாவை பிரிண்ட் பண்ணிடுச்சு. லெட் அண்ட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நீங்க ரீடிக்ளேர் பண்ண முடியாது. லெட் கீவேர்ட்ல ரீஅசைன் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் கீவேர்ட்ல ரீஅசைன் கூட பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணி வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். பட் அதுல ரீஅசைனோ ரீடிக்ளேரோ கான்ஸ்ட் கீவேர்ட்ல பண்ண முடியாது. இதுதான் வேர் லெட் கான்ஸ்டுக்கான டிஃபரன்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஒரு யூனிக் நேம் கொடுப்பீங்க. அந்த யூனிக் நேம் தான் ஐடென்டிஃபையர்ஸ். வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு யூனிக் நேம் கொடுப்பீங்க. அந்த யூனிக் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது கேபிட்டல் ஏ டு இஜெட் ஆர் ஸ்மால் டு ஏ டு இஜெட்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் டாலர் யூஸ் பண்ணி நீங்க யூனிக் நேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ்ங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிற என்னன்னா நீங்க கேட் அப்படின்னு கேபிட்டல்ல கொடுத்தீங்க, ஸ்மால்ல கேட்னு கொடுத்தீங்க, மீனிங் ஒண்ணுதான். பட் வந்து டைப் வேற. ஸ்மால் அண்ட் கேபிட்டல் ரெண்டுமே வேற வேற. இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். யூனிக் நேம் யூஸ் பண்ணும்போது நீங்க ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த இப்போ வேர் லெட் கான்ஸ்ட் அதுவே நீங்க யூனிக் நேமா கொடுக்க கூடாது. அடுத்த டாபிக் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.